OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். புகழ்பெற்ற நாவலாசிரியரான அகிலனுடைய கதை திரைப்படமாக எடுக்கப்பட்டு அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்தார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த நாவலுடைய பேர் வந்து பாவை விளக்கு. படத்தினுடைய பேரும் பாவை விளக்கு தான். இந்த திரைப்படம் 1960ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதில் கதாநாயகன் நடித்தாருன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த படத்தை இயக்கியவர் கே. சோமு. அந்த திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனத்தை எழுதியவர் ஏ.பி. நாகராஜன். பெரிய அளவில் மக்கள் விரும்பி பார்த்த படம் பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு வந்து நாவல் இருக்குல்ல, அதை வந்து பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த நாவலை நான் படிச்சுட்டேன். ஒரு அருமையான நாவல். அந்த நாவலை நான் படிச்சுட்டு அந்த நாவல் என் மனசுக்குள்ளே வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்ல. அந்த நாவல் இடம்பெற்ற ஒவ்வொரு அத்தியாயமுமே என் மனசுக்குள்ள பசுமையாக வாழ்ந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பாவை விளக்கு திரைப்படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது நான் நாவலில் படித்த அந்த காட்சிகளை திரையில் வந்து கதாபாத்திரங்கள் நடிக்க பார்த்தது அப்படின்ட்டு பாருங்க. அதில் வந்து ஒரு உண்மையாகவே நான் மிகவும் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஆனந்த அனுபவம் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த கதை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தணிகாச்சலம் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் ஏற்று நடித்த கதாபாத்திரம். அந்த தணிகாச்சலம்ன்றது ஒரு எழுத்தாளர். கதையெல்லாம் நிறைய எழுதுகிறவர், நாவல்லாம் நிறைய எழுதுகிறவர். அந்த மாதிரி கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய அவருக்கு வந்து கௌரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் சௌகார் ஜானகி கல்யாணம் ஆகிடுச்சு. கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் எழுத்தாளர் தாங்க. எழுத்தாளர் போது புகழ்பெற்ற எழுத்தாளராக இருப்பார். அவருடைய கதைகள்லாம் நிறைய படிப்பாங்க, அவருடைய நாவல்லாம் நிறைய படிப்பாங்க. அவருக்குன்னு வாசகர்கள் கூட்டம் இருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு நடனம் ஆடக்கூடிய பெண் செங்கமலம் அப்படின்னு குமாரி கமலா அவங்க தான் நடிச்சிருந்தாங்க அந்த ரோலில். அவங்க வந்து இந்த நடன பெண்ணாக இருக்கக்கூடிய செங்கமலத்துக்கு தணிகாச்சலம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி கணேசன் மேலே ஒரு காதல், அவங்க மனப்பூர்வமாக விரும்பி அப்படி இப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னென்னா, இவர் ஏற்கனவே ஆல்ரெடி மேரிட் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது அந்த காலத்தில் வந்து இப்போ என்ன கல்யாணம் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபை கட் பண்ணிட்டு வாங்கன்றவாளுங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு மேட்ரு கிடையாது. இவர் மேரேஜ் ஆனவர் அப்படி இப்படின்போது அப்படி அவங்க மட்டும் காதலிச்சு சிவாஜி சிவாஜி கதாபாத்திரத்துக்கும் அவன் மேலே ஒரு விருப்பம் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலி வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சிக்கல்கள் அப்படி இப்படின்ற பல மேட்ரு இருக்குல்ல. அதனால இந்த செங்கமலம் கதாபாத்திரம் அப்படியே அதில் வந்து இது பண்ணி அப்புறம் கண்டினியூ பண்ணி அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த ஆசை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டின்ற மாதிரி ஆயிரும். குமாரி கமலா அந்த ரோலில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம். இது போக பண்டரிபாய் அவங்க வந்து ஒரு விடோ தேவகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம். அவங்க வந்து ஆக்சுவலாக கணவனை இழந்தாச்சு. அவங்க வந்து தணிகாச்சலம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி மேலே ஒரு காதல் விருப்பம் அப்படின்ற மாதிரி ஆகி அப்படின்ற மாதிரி பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி பல மேட்டர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த தன்னுடைய ஆசையை தியாகம் பண்ணி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதை வந்து சிவாஜியை வந்து அவங்க சகோதரன் மாதிரி ஏற்றுக்குவாங்க, பிரதர் மாதிரியே நினச்சிக்குவாங்க. இதுவரை நம்ம நினச்சது கூட நல்லது கிடையாது, அவரை வந்து நம்ம சகோதரனாக நினச்சிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் அப்படி. இது போக உமான்னு ஒரு கதாபாத்திரம், அது எம்.என். ராஜம் நடிச்சிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா சிவாஜி சாருடைய ஒய்ஃப் அவருடைய சௌகார் ஜானகிக்கு ஃப்ரெண்டு கதாபாத்திரம். அதனால அது இவங்க வீட்டுக்கெல்லாம் வரும், பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படியே இனம் புரியாத அழுத்தமான ஆழமான காதல் சிவாஜி மேலே. அதாவது சிவாஜியை மனைவி இல்லாமல் காதலிக்கக்கூடிய பெண்கள் 3 பேர் வச்சுங்க. எம்.என். ராஜம் அந்த கதாபாத்திரம் எக்ஸ்ட்ரானரி கதாபாத்திரம். நான் அந்த நாவலை படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு விஷயம், அந்த நாவலை படிக்கும்போது என் மனசுக்குள்ளே நின்னது வந்து அந்த உமா கதாபாத்திரம் தான். எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த இதில் வந்து அவர் சொல்ல அந்த பொண்ணு தான் எழுதும் நாவலில். இவர் சில நேரத்தில் சொல்லுவார், உமான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ எழுது அப்படின்போது அந்த நாவலுக்குரிய அத்தியாயத்தெல்லாம் இவர் வார்த்தைகளாக சொல்லும்போது அந்த உமா கதாபாத்திரம் எழுதும். நாவல் படிக்கும்போதே எனக்கு அந்த உமான்ற அந்த கேரக்டர் என் மனசுக்குள்ளே அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நாவலை படித்து முடித்த பிறகு கூட அந்த உமான்ற கேரக்டரை என்னால் மறக்கவே முடியல. அதனால அந்த பாவை விளக்கு படத்தை பார்க்கும்போதே இந்த உமா கதாபாத்திரம் எப்படி அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருந்துச்சு. என்ன சொல்ல போனால் அந்த படத்தில் வந்து சிவாஜி சௌகார் ஜானகி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறாங்க அப்படின்ட்டுல அவங்களுக்கு வந்து கல்யாணின்ற பேரில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கும், சிறுமி. அந்த சிறுமி மேலே இந்த உமா கதாபாத்திரத்துக்கு அட்டாச்மெண்ட். அதாவது அந்த குழந்தைக்கு அம்மான்றது ஒன்று இருந்தால் கூட அம்மாவை விட அதிகமான பாசத்தை செலுத்தி
இந்த உமா கதாபாத்திரம் அப்படியே நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார கண்ணா, என்ன பியூட்டிஃபுல். இப்போ கூட இந்த சாங் கேட்கும்போது அப்படியே டக்குன்னு எனக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது. சூலமங்கலம் ராஜலட்சுமி அம்மா வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரானரியான சாங்கு. சூலமங்கலம் ராஜலட்சுமியினுடைய குரல் எப்படிப்பட்ட குரல், குயிலுக்கு நிகரான குரல். அப்படியே அந்த பாடல் வந்து அந்த படத்தில் இடம்பெற்று அப்படின்னு வரும்போதுங்க அப்படியே கண் முன்னாடி இப்போ கூட அந்த காட்சி நின்றுக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான சாங்கு, காலத்தை கடந்து நின்ன சாங்கு, பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆன சாங்கு. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார கண்ணா, அந்த அளவுக்கு புகழ்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லிட்டோன்னு. அது பிறகு தாஜ்மஹாலில் ஒரு சாங் எடுத்திருப்பாங்க. காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா ஜீவிதம்மா தெய்வீக காதல் சின்னம்மா, காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா. எப்படி பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? சிஎஸ் ஜெயராமன். யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டை கேட்காதவங்க யாருங்க இருக்கிறது? புகழ்பெற்ற பாடல், தாஜ்மஹால்லே போய் எடுத்திருக்காங்க அந்த காலத்திலேயே இப்படி பாடல். சிவாஜி அப்படியே ஷாஜகான் கெட்டப்லையா இருந்து எக்ஸ்ட்ரானரியான பாட்டு, அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. சிவாஜி சார் அந்த சாங் எடுக்கும்போது சிவாஜி சார் தன்னுடைய மனைவி கமலாமாவையும் அந்த படப்பிடிப்பு தளத்துக்கே அங்கேயே கூப்பிட்டு போய் அப்படின்றது அந்த புகைப்படமும் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தாஜ்மஹால் பக்கத்துலேயே சிவாஜியும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி அப்படின்ற மாதிரி கூட மிகச்சிறந்த அளவில் புகழ்பெற்ற பாடல் காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா. இதை தவிர இன்னொரு பாட்டு கூட இருக்கு. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள், அது சிவாஜி. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள் அப்படின்னு சொல்லி சிவாஜி வாய்ஸ் யோசிச்சு பாருங்க. சிஎஸ் ஜெயராமனுடைய குரல், சிவாஜி சார் வந்து வாய்ஸில் இது பண்ணுவார், அதையே சிஎஸ் ஜெயராமன் பாடலாக பாடுவார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பெரிய அளவில் புகழ்பெற்ற பாடல். ஆயிரம் கண் போதாது உனக்கு இல்லையே, இப்படி ஒரு பாட்டு இருக்கும் சிஎஸ் ஜெயராமன், குற்றாலத்தை பேஸ் பண்ணி அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாடல்கள் பெரிய அளவில் பேசப்பட்டன அந்த திரைப்படத்தில். கேவி மகாதேவன் தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சார். ஒரே ஒரு பாட்டு மட்டும் மங்கியதோ நிலவு நிலைன்னு சொல்லிட்டு அது மட்டும் பாரதியார் பாட்டு ஒரு பாட்டு மட்டும் வந்திருக்கும். பாக்கி எல்லா சாங்ஸுமே எழுதுனது ஏ மருதகாசி. அவர் தான் அந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் எழுதியிருந்தார். பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றன அத்தனை பாடல்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகு என்னென்னா இந்த குழந்தை மேலே அட்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பிறகு ஒரு தவிர்க்க முடியாத சில விபரீத சம்பவங்கள் அப்படின்றதுல வந்து அந்த குழந்தை இறந்துடும். அந்த குழந்தை இறந்து போன பிறகு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கே வந்து மிகப்பெரிய வருத்தம் வந்துடும் இல்லையா, கவலை. இதுவரை நம்ம படத்தில் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு கூடிய ஒரு சிறுமி படத்தினுடைய கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இறந்து போச்சு அப்படின்னா நம்மளால் தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பெண்கள்லாம் ஆக்சுவலாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அந்த உமா கதாபாத்திரம் கூட இறந்துடும், எம்என் ராஜம் கதாபாத்திரம் அது கூட இறந்துடும் அப்படின்னு. அப்புறம் நாவலை படமாக்கி அப்படின்னு வரும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சது, சிவாஜி சாரை வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த கதாபாத்திரம் தனிகாச்சலம் கதாபாத்திரத்துக்கு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அந்த எழுத்தாளர் கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருந்திருப்பார் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக சிவாஜி சார் ஒன்றா பண்ணியிருப்பார் அந்த கதாபாத்திரத்தில். அதேமாதிரி பண்டை பாய் அந்த விதவை கதாபாத்திரத்துக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. குமாரி கமலா அந்த நடன பெண் கதாபாத்திரத்துக்கு ஒன்றா இருக்கும். சௌஜானிக்கு அந்த அருமையான குடும்ப தலைவி கதாபாத்திரம், குடும்ப கேரக்டர் அப்படிங்கும்போது சௌஜானிக்கு எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றது நமக்கே நல்லா தெரியும் இல்லையா. அந்த உமான்ற கதாபாத்திரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு எம்என் ராஜா வந்து பொருத்தன்ற மாதிரி என் மனசுக்குள்ளே படலை. அந்த டோட்டல் கதாபாத்திரங்களே எம்என் ராஜன் கதாபாத்திரம் நடித்த அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம் வந்து உமா கதாபாத்திரம் இளமையாக அப்படியே துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு டீனேஜ் கேர்ள் அப்படின்ற மாதிரி நான், ஏன்னா நாவல்லே அப்படி தான் எழுதியிருப்பாரு அகிலனே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன். அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அது வந்து எம்என் ராஜன் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சின்னு வரும்போது எனக்கெல்லாம் வந்து அதில் ஒரு குறை தான். வேறு யாராவது நடிச்சிருந்தான்னு நான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நாவலை பிடிச்சதுனால. ஒரு நாவலை படிக்காதவங்க படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எம்என் ராஜாத்தை பொறுத்தவரை அவங்கள பொறுத்தவரை அந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணுமோ அது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக தான் பண்ணியிருந்தாங்க. நாவலை படித்ததுனால என் மனசுக்கு அப்படி தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் டீனேஜ் கேர்ள் எதையாவது போட்டிருக்கலாம், யாரையாவது போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே அந்த படத்தை பார்க்கும்போது நினச்சேன். காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பிரபல நாவலாசிரியராக இருந்த அகிலன் எழுதிய
பாவை விளக்கு திரைப்படமாக எடுக்கப்பட்ட போது அதன் கதாநாயகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தார் அப்படின்றதையும், தாஜ்மஹாலில் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது அப்படின்றதையும், அந்த திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரான ஏபி நாகராஜன் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.